வெல்கம் டு பீனாஸ் துபாய் கிச்சன். நான் இன்றைக்கி ஆட்டு தலைக்கறி பண்ண போகிறேன். ஒரு ஆட்டு தலை எடுத்திருக்கேன். அதுக்கு அரைக்க வேண்டிய மசாலா தேங்காய், கசகசா, சீரகம், பெரிய சீரகம், அதுக்கப்புறமா கேஷ்யூ எடுத்திருக்கேன். 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். மசாலா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், ஒரு தக்காளி பெரிய சைஸு. தாளிக்க வேண்டியது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ரம்பா இலை, புதினா, மல்லி இலை, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேங்க. நம்ம தாளிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றுவோம். எல்லாம் மசாலா போடுவோம். வெங்காயம் போடுவோம். வெங்காயம்லாம் நல்லா வதக்கி எடுத்த பிறகு இஞ்சி பூண்டு போடலாம். தேங்காய் அரைக்கி போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். கருவேப்பிலை, மல்லி இலை, புதினா போட்டு வதக்க எடுப்போம். புதினா ஏன் போடுறேன்னா கொஞ்சம் அந்த கவுச்சி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நான் புதினா போடுறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும் வாசனையாக. நல்லா வதங்கிருச்சா பார்க்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் வதக்கணுங்க, வதங்கலை இன்னும். நான் நல்லா தேங்காவை அரைச்சி எடுத்துட்டேன். நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ நம்ம கறியை போடலாம். தலையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தாங்க வச்சுருக்கேன். நல்லா கிண்டி விடுவோம். இந்த ஆட்டு தலைக்கறி குருமாங்க இடியாப்பம், இட்லி, தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி போடுவோம். எடுத்து வச்ச மசாலைங்கெல்லாம் போடலாம். உப்பு போடுறேன். 1.5 ஸ்பூன் போடுறேன். நல்லா கிண்டி விடுவோங்க. சாதத்துக்கு வேறு மாதிரி செய்யணும். அது மசாலாலாம் வறுத்து பண்ணணும். இது நம்ம பச்சையாக போடுறோம் தேங்காய். நல்லா வதங்கின பிறகு நம்ம தேங்காயை ஊற்றி மூடி வச்சிடலாம். நம்ம தேங்காயை போடுவோம். நல்லா வதக்கியாச்சு. புளி சேர்த்து நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். தேங்காயோட நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேங்க. நம்மளுக்கு தண்ணி பத்தாதையும் ஊற்றுவோம். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேங்க. மொத்தம் நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா விசில் போடுவோம். இப்போது குக்கர் மூடி போட்டு ஒரு 5-6 விசிலுக்கு வைக்கலாம். வர வைக்கும். உப்பு இருக்கான்னு பார்ப்போம். உப்பு இன்னும் கொஞ்சம் போடலாம். கொஞ்சம் மிளகு, சீரகம் அரைச்சது போடுவோம். இப்போ நம்ம மூடி வைப்போங்க. ஒரு 6 விசில் வர வைப்போம். கறியை பார்ப்போம். சூப்பராக வெந்திருக்குங்க. குருமா மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள். இதில் மல்லி இலை நம்ம தூவு போட்டுருவோம். அவ்வளோதாங்க. இது ரொம்ப ஈஸியானது. இது நம்ம தோசை, இட்லிக்கு தான் நல்லாயிருக்கும். தேங்க்யூ கைஸ். பார்த்ததுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் இது இடியாப்பத்துக்கு வச்சுருக்கேங்க. இடியாப்பத்துக்கு சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. சூப்பரான தலைக்கறி ரெடிங்க.